திருப்பாவை 30வது பாசுரம். இந்த பாசுரத்தோடு இந்த திருப்பாவை நிறைவு எய்துகிறது. அடுத்து நாம் தை மாதத்திற்கு உரிய முருகப்பெருமானின் பாடலை பார்க்க போகிறோம். இப்போ நாம் திருப்பாவை 30வது பாசுரம் ஆண்டாள் அருளியதை பார்க்கலாம். வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து செய்கிழையார் சென்றிரைஞ்சி அங்கம் பறைகொண்ட அற்றை அணி புதுவை பைங்கமல தந்தெறியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரை தோள் செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய் என்று ஆண்டாள் பாடுகிறார். வங்கக்கடல் கடைந்த மாதவன், கப்பல்கள் மிதந்து செல்லக்கூடிய கடலை கடைந்து அமுதம் வழங்கியவன் மாதவன். அது மட்டுமல்ல, கேசி என்ற அசுரனை அழித்தவன். அதனால தான் அவனுக்கு கேசவன் என்ற பெயர். அந்த பெயரை கூட சிலர் தவறாகவே சொல்கிறார்கள். கேசம் என்றால் முடி அப்படின்னு சொல்லிட்டு இவரை மகாவிஷ்ணுவை வேறு மாதிரி பொருள் கொள்கிறார்கள். அந்த பொருள் அல்ல அதற்கு. கேசி என்று சொல்லக்கூடிய ஒரு அரக்கனை கண்ணன் அழித்த காரணத்தினாலே அவனுக்கு கேசவன் என்று பெயர். அமுதத்தை வழங்கிய காரணத்தினாலே அவனுக்கு மாதவன் அப்படின்னு பேரு. அந்த பெருமானை முழுமதி போன்ற அழகிய முகமுடைய செம்மையான அணிகலன்களை பூண்ட பெண்கள் சென்று வழிபட்டு ஆயர்பாடியிலே நோன்புக்கு வேண்டிய அத்தனையும் கொண்டனர், பறையையும் பெற்றுக்கொண்டனர். அந்த வரலாற்றை தான் அழகிய ஸ்ரீவில்லிபுத்தூரிலே தோன்றிய பசுமை பொருந்திய தாமரை மலர்களாலான குளிர்ந்த மாலையை அணிந்த பெரியாழ்வாருடைய அருமை திருமகளாகிய ஆண்டாள் பாடி அருளியிருக்கிறார். அப்படிப்பட்ட தமிழ் பாமாலையாகிய இந்த திருப்பாவையின் இந்த 30 பாசுரங்களையும் தவறாமல் இக்காலத்தில் ஆண்டாளைப் போல பக்தி இல்லாவிட்டாலும் கூட பரவாயில்லை, பாசுரமாக ஓதக்கூடியவர்கள் 4 பெரிய மலை போன்ற தோள்களை உடையவனும் செம்மையான கண்களை உடைய திருமுகத்தை உடையவனும் நித்திய விபூதி என்று சொல்லக்கூடிய மறுமை செல்வத்தையும் லீலா விபூதி என்று சொல்லக்கூடிய இம்மை செல்வத்தையும் ஒருங்கே உடையவனும் ஆகிய இலக்குமியின் கணவனாகப்பட்ட அந்த கண்ணனால் எல்லா இடங்களிலும் திருவருள் பெற்று இன்புறுவர், பரமானந்தம் பெறுவர். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம், சூடி கொடுத்த சுடற்கொடியே சரணம். அடுத்து திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சி 10வது பாடல். இந்த திருப்பள்ளி எழுச்சியும் திருப்பாவையும் இந்த பாடலோடு நிறைவு செய்யப்படுகின்றன. மணிவாசகப் பெருமான் இந்த பாடலையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பாடலில் மிக அற்புதமான கருத்துக்களை எல்லாம் இந்த மண்ணுலகத்திலே தோன்றுவதனால் என்ன பயன் ஏற்படுகிறது என்பதையும் இந்த பாடலிலே மணிவாசகப் பெருமான் குறிப்பிடுகிறார். புவனியில் போய் பிறவாமையின் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே, இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்றவாறென்று நோக்கி திருப்பெருந்துறை உறைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின் அலர்ந்தமை கருணையும் நீயும் அவனியில் புகுந்தமை ஆட்கொள்ள வல்லாய் அறமுதே பள்ளி எழுந்தருளாயே. சிவபெருமான் எங்கும் நிறைந்த அமுதம் போன்றவன். உலகத்திலே இருக்கக்கூடிய உயிர்களுக்கெல்லாம் ஈடேற்றம் வழங்கி ஏற்றுக்கொள்ளக்கூடியவன். எப்படி ஏற்றுக்கொள்வான் என்றால் இந்த மண்ணுலகத்தின் வழியாகவே ஏற்றுக்கொள்வான். இந்த உண்மையை திருமாலும் நான்முகனும் பார்த்தார்கள். ஏனென்றால் இங்கே நோன்பு நோக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் சிவபெருமானின் பேரருள் வாய்ப்பதை அவர்கள் பார்க்கிறார்கள்.
மண்ணுலகத்தில் நாம் போய் பிறக்காததால் வாழ்நாளையெல்லாம் வீணாக கழிக்கின்றோமோ என்று அவர்கள் இருவரும் ஏங்குகின்றார்களாம். இப்படி திருமால் விரும்பும்படியாகவும் நான்முகன் ஆசைப்படும்படியாகவும் உன் மலர்ந்த மெய்க்கருணையும் நீயுமாக இந்த மண்ணுலகத்திற்கு வந்து எங்களையெல்லாம் ஆட்கொள்ள வந்திருக்கக்கூடிய சிவபெருமானே, வல்லவனே, என் பெருமானே, பள்ளியிலிருந்து எழுந்தருள்வாயாக என்று மணிவாசகப் பெருமான் குறிப்பிடுகிறார். மணிவாசகப் பெருமான் திருவடிகளை நாம் வணங்கி இதோடு இந்த பகுதியை நிறைவு செய்வோம். நாளை தை மாதம் தொடங்க இருக்கின்ற காரணத்தினாலே இந்த தை மாதத்திலே தைப்பூசம் எல்லாம் வரும். எனவே முருகப்பெருமானின் பாடல்களை நாம் ஒவ்வொரு நாளும் ஓதி படித்து இன்புறுவோம் என்று உங்கள் அனைவரிடமும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. வாழ்க. வாழ்த்துகள். வணக்கம்.